ஒருமுறை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன ஒரு குட்டி கதை மிகவும் அருமையான வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தருகிறது. ஒரு மலையின் அடிவாரத்தில் சில தவளைகள் இருந்தன. அந்த மலையின் மேல் நிறைய செடி கொடிகள் இருந்தன. அங்கே சென்றால் தேவையான அளவு உணவு கிடைக்கும் என்று ஒரு தவளை நினைத்தது. நாம் ஏன் மலையின் மேல் ஏறக்கூடாது, முயற்சி செய்து பார்ப்போம் என்று மற்ற தவளைகளிடம் சொல்லியது. 4 தவளைகள் மலை மேல் ஏற தயாரானது. ஆனால் அங்கிருந்த மற்ற தவளைகள் உடனே பயமுறுத்த ஆரம்பித்தன. அங்கே போகாதே, மலை ரொம்ப உயரமாக இருக்கிறது, கீழே விழுந்து விடுவாய், உன்னால் முடியாது, வீணாக முயற்சி செய்யாதே என்றன. ஆனால் அந்த 4 தவளைகளும் மலையேறத் தொடங்கின. சிறிது தூரம் சென்றதும் 3 தவளைகள் சோர்ந்து போய் பயந்து கீழே விழுந்து விட்டன. ஆனால் ஒரு தவளை மட்டும் தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருந்தது. கீழே விழுந்து விடுவாய், உன்னால் முடியாது, திரும்ப வா என்று எல்லா தவளைகளும் கத்திக்கொண்டே இருந்தன. ஆனால் அந்த தவளை எதையும் பொருட்படுத்தவில்லை, தொடர்ந்து முயற்சி செய்தது. இறுதியில் மலையின் உச்சியை அடைந்து விட்டது. கீழே இருந்த தவளைகள் ஆச்சரியப்பட்டன. எல்லோரும் சொன்னதையும் கேட்காமல் எப்படி இந்த தவளை மட்டும் இவ்வளவு உயரம் ஏறியது என்றன. அப்போது அருகில் இருந்த தவளை அந்த தவளைக்கு காது ஏற்காது என்றது. அதனால்தான் யாருடைய எதிர்மறையான பேச்சும் அதன் காதில் விழவில்லை. அது தனது இலக்கை மட்டும் பார்த்து கொண்டு முன்னேறியது. அதேபோல கடந்த 40 வருடங்களாக யார் என்ன குறை சொன்னாலும் காதில் போட்டுக்காம நான் பாட்டுக்கு உழைச்சிக்கிட்டே இருக்கேன் என்றார் ரஜினி. இதுதான் இந்த கதையின் மிகப்பெரிய வாழ்க்கை பாடம். நாம் வாழ்க்கையில் ஒரு இலக்கை வைத்து முன்னேறும்போது நம்மை சுற்றி பலர் பலவிதமாக பேசுவார்கள். உன்னால் முடியாது, இது உனக்கு தேவையா, இதில் நீ தோல்வியடைந்து விடுவாய், இது நடக்கவே நடக்காது, வீணாக ஏன் முயற்சி செய்கிறாய், இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய நம்பிக்கையை உடைத்துவிடும். ஆனால் நம்முடைய மனதில் ஒரு தெளிவான இலக்கு இருக்கிறது என்றால், அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று உறுதி இருக்கிறது என்றால், நம்மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றால், யார் என்ன சொல்கிறார்கள் என்பதில் கவனம் செலுத்தாமல் நம்முடைய பாதையில் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். எல்லோருடைய பேச்சையும் கேட்டு நின்றுவிட்டால் நாம் மலையின் அடிவாரத்திலேயே தவளை போல் நின்று விடுவோம். அதனால் தேவையில்லா எதிர்மறை வார்த்தைகளை காதில் வாங்காமல் நம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு முன்னேறுங்கள். ஒரு நாள் நிச்சயமாக நம்முடைய இலக்கை அடைய முடியும். வெற்றி உறுதி. இதுவரை தவளை கதையை கேட்டீர்கள். தவளை வடை என்று பெயர் ஏன் வந்தது தெரியுமா? நண்பர்கள் கமெண்ட்ஸில் தெரிவிக்கவும்.